பெரம்பூர் ட்ரெடிஷனலா அது வந்து கம்யூனிஸ்ட் அண்ட் டிஎம்கே தொகுதி. இப்ப 2 பேரும் ஒரே இதுல இருக்கிறீங்க, அதனால வந்து உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. அப்போ நீங்க அங்க விஜய் அங்க வச்சு லாக் பண்ணீங்கன்னா தான் ஜெயிக்கிறதே கஷ்டமாகும் விஜய் நினைத்தார் என்றால் விஜயால வெளியில போய் சுத்தமா பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு எஸ்டாப்ளிஷ் கட்சி பேஸ் கிடையாது. அப்போ இப்ப உன்ட்ட விட்டு பெரம்பூரை நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு அவரால் எப்ப முடியும் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், பெரம்பூர்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட்னால தான் முடியும். பெரம்பூர்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டா விஜய் தான் தனியாக நின்று எல்லாத்தையும் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. இல்லைன்னா அவரே தோத்துருவாரு, அது அவருக்கு விருப்பம் இருக்காது. அப்போ நீங்க உதயநிதி ஸ்டாலின் கூட அங்க போட்டு வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் டெய்லி பிரச்சாரம் பண்ண அவசியம் இல்ல. பெரம்பூரில் உங்களுக்கும் உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் வலுவான அடித்தளம் இருக்கின்றது. அதை கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண விட்டுட்டு நீங்க அப்பப்ப போய் தலையை காமிச்சீங்கன்னா விஜய் லாக் ஆயிடுவாரு. அப்ப உங்க கேம்பெயினுக்கு தமிழ்நாடு முழுசும் விஜய் போலன்னா தாவேக்க ஒரு பெரிய போர்ஸா இருக்காது, ஸ்பெண்ட் போர்ஸ் ஆயிரும். இது இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் இல்ல, ஒருவேளை நீங்க விஜயை தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டாருன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் பேர் கெட்டு போயிருமே நீங்க யோசிக்கிறீங்க. பயப்படவே வேண்டாம். ஜெயிச்சாலும் விஜய் ஒரு இடத்துல முக்களை வச்சு நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா அவர் சீட்டு வாங்க முடியாது. அவர் சார்ந்த கட்சி குறைய சீட்டு தான் வாங்கும். அப்ப அது மூலமா அவர் எங்கெங்கெல்லாம் இழக்கிறாரோ அங்க உங்களுக்கு ஆதாயம்.